வணக்கம். இது தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் QR குறியீட்டை பெற முடியாதவர்களுக்கு புதிய தீர்வு. எரிபொருள் நிரப்பச் செல்லும் மக்களுக்கான அறிவுறுத்தல். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். திடீரென ரத்து செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள். நாட்டில் மின்சாரம் வழங்குவதில் பாரிய சிக்கல். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள். விரிவுரையாளர்களை புறக்கணித்து ஆரம்பமான போராட்டம். கார்த்திகை தீபமாக இஸ்ரேலை காட்சியளிக்க வைத்த ஈரானின் கொடிய தாக்குதல். நடுக்கடலில் பயணித்த கப்பல் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதல். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் உள்ளவர்களுக்காக மற்றொரு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. வேறு தொலைபேசி இலக்கங்களின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான எரிபொருள் QR குறியீடுகளை மீளப் பெற்றுக் கொள்வதற்காக இன்று முதல் புதிய நடைமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2026 மார்ச் 14ஆம் தேதிக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் QR குறியீட்டை மீளப் பெறும்போது அந்த பதிவை மேற்கொண்ட தொலைபேசி இலக்கம் பயன்பாட்டில் இல்லாமை அல்லது வேறு ஒருவரிடம் இருப்பதால் பொதுமக்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய அம்சம் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. உங்கள் வாகனத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாகன இலக்கம் மற்றும் சேசி இலக்கத்தை சரியாக உள்ளிடுவதன் மூலம் மாத்திரமே இந்த புதிய வசதியை பயன்படுத்த முடியும். வாகனம் ஏற்கனவே வேறொரு இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களிடமுள்ள சரியான தகவல்களை உள்ளிட்டு தற்போதுள்ள பதிவை ரத்து செய்து உங்களது புதிய தொலைபேசி இலக்கத்தின் கீழ் பதிவு செய்ய முடியும். நீங்கள் ஓவர் ரைட் எனும் தெரிவை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வாகனத்துடன் தொடர்புடைய பழைய கணக்கு தரவுத்தளத்திலிருந்து நீக்கப்பட்டு உங்கள் தகவல்களுடனான புதிய கணக்கு உடனடியாக செயற்படுத்தப்படும். இந்த செயற்பாட்டின் மூலம் ஏற்கனவே இருந்த பதிவு ரத்து செய்யப்படுவதால் முந்தைய பயனருக்கு அந்த வாகனத்திற்காக கிடைத்த சலுகைகள் மற்றும் அணுகல் இல்லாது ஒழியும். இதன் மூலம் இதுவரை காலம் வேறு தரப்பினரிடமோ அல்லது பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கங்களின் கீழே பதிவு செய்யப்பட்டிருந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் தடையின்றி தமது QR குறியீட்டை பெற்றுக் கொள்ள முடியும். தமக்கு சட்டபூர்வமான உரிமை இல்லாத வேறொருவருக்கு சொந்தமான வாகனத்தின் QR தரவுகளை நீக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முறைகேடுகள் தொடர்பான தகவல்களை 0112106767 அல்லது 0117296130 என்ற இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பல விமானச் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையேயான UL 231 அல்லது UL 232 விமானங்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் UL 253 அல்லது UL 254 UL 217 அல்லது UL 218 மற்றும் UL 229 அல்லது UL 230 ஆகிய நாடுகளுக்கான விமானங்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமானங்களின் நிலவரங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு விமான நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடக தளங்கள் வழியாக தவறாமல் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயணங்களுக்கான முன்பதிவுகளை செய்தவர்கள் தங்களின் போக்குவரத்து தொடர்பில் 1979 என்னும் துரித தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகங்களுக்கு சென்று வானூர்தி சேவைகள் தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு விமான நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளதோடு பயணிகளின் புரிதலுக்கும் நன்றியும் தெரிவித்துள்ளது. நிலக்கரி பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின்
உற்பத்தி திறன் பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமாக இலங்கை மத்திய வங்கி தனது தினசரி பொருளாதார தரவுகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த தரவுக்கு அமைய கடந்த சில வாரங்களில் நிலக்கரி மின் உற்பத்தியில் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த 3ஆம் திகதி நிலக்கரி மூலம் 34.2 கிகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தின நிலவரத்திற்கு அமைய அந்த அளவு 26.2 கிகாவாட் வரை கணிசமாக குறைந்துள்ளது. நிலக்கரி மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 3ஆம் திகதி 18.7 கிகாவாட்டாக இருந்த டீசல் மின் உற்பத்தி மார்ச் 17ஆம் திகதி அளவில் 26 கிகாவாட் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிக்கலான எரிபொருள் சூழலில் மின் உற்பத்தியில் டீசல் மின் நிலையங்களின் பங்களிப்பை அதிகரிப்பது தடையற்ற மின்சார விநியோகத்தை சீர்குலைக்கும் என்று வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். இலங்கையின் மின்வள மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று காலை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நுரச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை போதிய அளவு கொள்வனவு செய்ய தவறியதன் மூலம் நாட்டின் முக்கிய எரிசக்தி சொத்தை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து அமைச்சர் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை உரக்கூட்டு தாபனத்தின் கொள்வனவு மேலாளராக பணியாற்றிய காலத்தில் ஊழல் புரிந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதொரு அமைச்சராக இருப்பதற்கான தார்மீக பொறுப்பை மீறுவதாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தற்போதைய உலகளாவிய ரீதியிலான போர் மற்றும் பொருளாதார சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது. இந்த விவாதம் நாளை தொடரும் என்றும் அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு தனது கருத்துக்களை முன்வைப்பார் என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அன்றவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும் இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறு கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. விசாரணைக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் 19ஆம் நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் நேற்றிரவு மேற்கொண்ட பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலை அதிரச் செய்துள்ளது. குறித்த தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஈரானின் பழிவாங்கல் நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. ஈரான் விடுத்த பல அலைகளான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலில் குறிப்பாக ரமத்கான் பகுதியில் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளன. இதில் கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஏவுகணைகள் வானில் பிரிந்து பல சிறு குண்டுகளாக பரவி தாக்கும் திறன் கொண்டவை. இஸ்ரேலிய அவசர சேவை அமைப்பான மேகன் டேவிட் அடோம் தெரிவித்தபடி ரமத்கான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு கட்டிடத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் 70 வயதை நெருங்கிய தம்பதியினர் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானின் மூத்த தலைவர்களை கொன்றதற்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. குறிப்பாக அலி லாரிஜானி மூத்த அரசியல் ஆலோசகர் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் இஸ்மாயில் கதிப் போன்றோர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இது நடந்துள்ளது. இதன் தொடர்
தாக்குதல்கள் ஈரானின் புரட்சிகர காவல்படை உட்கட்டமைப்பு மற்றும் பாசிச் படைகளை இலக்காக கொண்டுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானின் தலைவர்களை வேட்டையாடுவோம் என்று எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டார் ராஸ் லாஃபான் பகுதிகளில் நடுக்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல்களுக்கு உள்ளான கப்பலில் பயணித்த அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த பகுதியில் பயணிக்கும் ஏனைய கப்பல்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான போர் கிட்டத்தட்ட 3 வாரங்களாக நடைபெற்று வருகின்றது. ஈரானின் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து குண்டுமழை பொழிந்து வருகின்றன. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஈரானின் ஏவுகணைகள் விழுந்ததில் பல வசதிகள் பலத்த சேதமடைந்துள்ளன. 4 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட நிலையில் ஒன்று இலக்கை எட்டி பெரும் தீயை உண்டாக்கியுள்ளது. அடுத்த சில மணி நேரங்களில் அபுதாபியின் கப்சன் எரிவாயு நிலையங்களும் தாக்குதலுக்குள்ளாகின. இனி கட்டார் மீது கை வைத்தால் அமெரிக்கா சும்மா இருக்காது என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். ராஸ்லாஃபான் எரிவாயு நிலையத்தில் ஈரான் தாக்குதல் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாக கட்டார் அறிவித்த நிலையில் ஈரான் தூதரகத்தின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தூதர்களை கட்டார் விரும்பத்தக்கதாக நபர்கள் அறிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் QR குறியீட்டை பெற முடியாதவர்களுக்கு புதிய தீர்வு. எரிபொருள் நிரப்பச் செல்லும் மக்களுக்கான அறிவுறுத்தல். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். திடீரென ரத்து செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள். நாட்டில் மின்சாரம் வழங்குவதில் பாரிய சிக்கல். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள். விரிவுரையாளர்களை புறக்கணித்து ஆரம்பமான போராட்டம். கார்த்திகை தீபமாக இஸ்ரேலை காட்சியளிக்க வைத்த ஈரானின் கொடிய தாக்குதல். நடுக்கடலில் பயணித்த கப்பல் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.